அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை பெரிய நாயகியினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்னையின் வழியாக அருள் வரங்களும் ஆசீரும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித இரண்டாம் ஜான் பால் அவர்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு தருணம் என்று சொன்னால், அவரது 9வது பிறந்த நாளுக்கு முன்பாக 17 நாட்கள் முன்பாக போர்டிங்கிலிருந்து, அதாவது உள்விடுதியிலிருந்து தனது சொந்த ஊருக்கு விடுமுறையாக வருகிறார். அங்கே வருகிற பொழுது அவரது தந்தை வீட்டில் உள்ள அந்த சுரூபத்தின் முன்பாக, அன்னையினுடைய சுரூபத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற பொழுது தன் தந்தையிடம் ஓடி இரண்டாம் அருள் சின்னப்பர் கேட்கிறார், எதற்காக அழுகிறீர்களப்பா என்று கேட்கிற பொழுது அந்த தந்தை அவரை பார்த்து, உனக்கு தெரியாதாப்பா, உனது அன்னை இறந்து விட்டாள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த 9 வயதிலே அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்கிறார்? எழுந்து கோவிலுக்கு ஓடுகிறார். அப்பா அந்த வார்த்தையை சொன்ன உடனே எழுந்து கோயிலுக்கு ஓடுகிறார். கோயிலுக்கு ஓடி அன்னையினுடைய அந்த பீடத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு, அன்னையே, என்னுடைய அன்னை இறந்து விட்டாள், இனிமேல் நீதான் என்னுடைய அன்னை என்று சொல்லி அன்று முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை தோத்துஸ் தூவஸ், முற்றிலும் உமக்காக என்கின்ற அந்த விருது வாக்கு. அன்றிலிருந்து தான் திருத்தந்தையாக வாழ்ந்து இறக்கும் வரை அந்த விருது வாக்கோடு தான் வாழ்ந்தார். அந்த விருது வாக்கிலே தான் நிலைத்திருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ அன்னையின் திருத்தலத்தை நாடி இங்கே வந்திருக்கின்றோம். நமது உள்ளத்திலே பல ஏக்கங்கள், பல எதிர்பார்ப்புகள், நன்றி உணர்வுகள். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இந்த அன்னை மூலமாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல பல பேர் இங்கே வந்திருக்கிறோம். நமது உள்ளத்திலே ஏதாவது தேவைகளுக்காக இங்கே வந்து இந்த அன்னையிடம் ஜெபிக்க இங்கே வந்திருக்கிறோம். உடல் சுகத்திற்காக வந்திருக்கிறோம், மன நலனுக்காக வந்திருக்கிறோம். நமது வீடுகளிலே, நமது வாழ்விலே ஒரு புதிய திருப்பம் ஏற்படவா என்று சொல்லி அன்னையிடம் ஜெபிக்க இங்கே வந்திருக்கிறோம். அன்னை வழியாக அந்த இறைவனிடம் வேண்டி, என்னை முழுதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம். இந்த அன்னை மூலமாக இறைவன் ஏராளமான நன்மைகளை நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார், அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார், வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே இதை நாம் உணர வேண்டும். நமது பக்தி முயற்சியானது இந்த உணர்வில் தான் இருக்கிறது. இறைவன் கொடுக்கிற வரங்கள் நமது வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறன என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். அந்த வரங்கள் வருகிற பொழுது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும், நமக்கு அது தெரிய வேண்டும். அந்த வரங்கள் நமக்கு வருகிற பொழுது நமக்கு தெரியாமல் நாம் இருக்கிறோம் என்றால் அங்கு நமது அந்த வாழ்வானது மாறாது, நமது வாழ்வுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்காது. அந்த வரங்களை உணராமல் தான் நாம் இருப்போம். எனவே இன்றைய நாளிலே இறைவன் கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், அன்னை மரியாவை போல நமது கோணங்குப்பத்து பெரிய நாயகி அன்னையை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 3 கருத்துக்கள். நமது பக்தி இந்த 3 கருத்துக்களை நமது உள்ளத்திலே, நமது வாழ்விலே கொண்டிருக்க என்று நம்மை அழைக்கிறது. என்ன 3 கருத்துக்கள்? நான் ஒன்றும் புதிதாக சொல்ல போகிறதில்லை. அன்னையினுடைய வாழ்விலே இருக்கின்ற 3 கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் கருத்து, அன்னை மரியா நம்பிக்கையை கொண்டார். ஆண்டவரால் இது நிகழும். இது எப்படி நிகழும் என்று சொல்லி கேட்ட அந்த அன்னை ஆண்டவரை முழுமையாக நம்புகிறார். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் அடையாளமாகத்தான்
தன்னை முழுதுமாக அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை, நமது நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அரைகுறையாக இருக்கிறதா? இந்த பக்கம் இருக்கிறதா, அந்த பக்கம் இருக்கிறதா, இல்லை நடுவில் இருக்கிறதா? இல்லை, முழுமையாக எனது நம்பிக்கை இருக்குமானால் மட்டும்தான் ஆண்டவர் தருகின்ற வரங்கள் எனது வாழ்விலே நான் உணர்ந்து கொள்ள முடியும், நான் தெரிந்து கொள்ள முடியும், அதை பெற்று நான் வாழ முடியும். எனவே நமது வாழ்வு முழுமையான நம்பிக்கை வாழ்வாக இருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியா அவருடைய வாழ்விலே முழுமையான நம்பிக்கையை கொண்டு வருகிறார். ஒரு சின்ன குறைகுடம் கிடையாது. எனவே தான் கடவுள் பொறுத்து 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 அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து இந்த முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த அன்னை மரியா தான் என்னுடைய ஊழியர் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இறைவனை இந்த உலகத்திற்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அது வரைக்கும் பொறுத்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனையோ பேர் இருந்தார்கள், நல்லவர்கள் இருந்தார்கள். இந்த உலகிலே அந்த பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம், நிறைய பேர் இருந்தார்கள், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருந்தார்கள், ஆண்டவருடைய செயல்களை வல்லமை மிக்கதாக எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக யாரை தேர்ந்தெடுத்தார்? தன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுத்தார். அவர் தான் அன்னை மரியா. தனது வாழ்விலே முழுமையான நம்பிக்கையை அந்த ஆண்டவருக்கு கொடுத்தார் அன்னை மரியா. அதை போலத்தான் நாம் ஒவ்வொருவருமே முழுமையான நம்பிக்கையை கொடுக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? அந்த நம்பிக்கை எதிலே வெளிப்பட வேண்டும்? தியாகத்திலே வெளிப்பட வேண்டும். தியாகத்திலே வெளிப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறவராக அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். என்னென்ன தியாகம் செய்தார்? அவருடைய வாழ்வை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ரிஸ்க், எவ்வளவு பெரிய அந்த ஒரு சமூகத்தை எல்லாம் தூக்கி புறம் தள்ளிவிட்டு தான் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடையாளமாக அந்த தியாகத்தை செய்கிறார். இந்த உலகம் என்னை எது வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நான் ஆண்டவருக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்னை முழுமையாக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த தியாகத்தை அந்த ஆண்டவருக்கு பரிசாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால், ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்றால், நமக்கு வேண்டியது, நமது வாழ்விலே நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? தியாகம். நாம் எப்படி தியாகம் செய்ய போகிறோம்? நமது குடும்பத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். நமது குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களுக்காக நம்மை தியாகம் செய்ய வேண்டும். இந்த தியாகத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்திலே இருக்கின்ற அந்த தியாகங்கள் அனைத்தும் ஆண்டவருக்குரியது என்று சொல்லி நமது அந்த தியாகத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமது குடும்பம் என்பது தானாக ஏதோ ஒரு காரணத்தால் வந்துவிடவில்லை. மாறாக இறைவன் திட்டமிட்டு நம்மை அழைத்து இந்த குடும்பத்தை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த குடும்ப வாழ்க்கையிலே நாம் முழுமையான நம்பிக்கை ஆண்டவருக்கு கொடுத்துவிட்டு இந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார். அந்த தியாகத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்தார். இந்த உலகத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய உன்னதமான உயிரை பாடுகளின் வழியாக அங்கே கொடுத்து தியாகம் செய்ய தனது வாழ்வின் மூலமாக அன்னை மரியாள் அங்கே கற்றுக் கொடுக்கிறார் தனது மகனாகிய இயேசுவுக்கு. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் செய்ய இன்று அழைக்கப்படுகிறோம். தியாகம் செய்பவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல். நாம் கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல். அன்னை மரியா கீழ்ப்படிந்தார். இதோ ஆண்டவரது அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுத்து கீழ்ப்படிந்தார். இறைவனது சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிபவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் இன்று யோசித்து பார்க்க வேண்டும். இறைவன் நம்மை அழைக்கிறார். என்னுடைய வாழ்விலே இதையெல்லாம் செய்யக்கூடிய தீயவை அனைத்தையும் செய்யாதே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார் இறைவன். நமது தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட நம்மை அழைக்கிறார் இறைவன்.
ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நல்லவைகளை செய்வதற்காக இறைவன் அழைக்கிறார். நல்லவைகளை செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நமது குடும்பத்திலே ஒரு உன்னத வாழ்க்கையை, எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைக்கிறார். நாம் உண்மையாகவே அந்த அழைத்தலை பெற்று ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே எவ்வாறு புனித 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னுடைய வாழ்வை தோத்துஸ் தூவுஸ் என்று சொல்லி முழுதும் உனக்காக ஆண்டவரே, அன்னை மரியாவே முழுவதும் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தனது வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரோ, அதை போல நாம் நம்பிக்கையின் மூலமாக, நமது தியாகத்தின் மூலமாக, நமது கீழ்ப்படிதலின் மூலமாக வாழ என்று அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியா கொடுக்கிற அழைப்பு இதுதான். இன்றைய நமது வாழ்விலே இந்த 3 பண்புகளை, அன்னை மரியாவினுடைய இந்த 3 பண்புகளை எனது வாழ்விலே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் இந்த புதிய ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே பலவிதமான டெசிஷன்ஸ், அதாவது புதிய ஆண்டின் வாழ்தலுக்கான வழிகாட்டியாக நாம் பல கருத்துக்களை கை கொண்டிருப்போம். அது மாதிரி தான் ஒரு வீட்டில் நடந்ததான். ஒரு பையன் வந்து கேட்டான் அப்பாட்ட, அப்பா இந்த புது வருஷத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பா சொன்னாராம், மகனே, இந்த வருஷம் முழுக்க உனது அம்மாவை வந்து நான் சந்தோஷமாக வச்சுருப்பேன், அதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்வேன் நான் சொல்லிட்டு சொன்னாராம். ஒன்று சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாவுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மாட்ட கேட்டான் அந்த பையன். அம்மா என்ன சொன்னாங்க, தம்பி உங்கள் அப்பா சொன்னார்ல, என்ன சொன்னார், உங்கள் அம்மாவை சந்தோஷமாக இந்த வருஷம் முழுக்க நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அதை வந்து அவர் ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்னு பார்க்கறது தான் எனது வேலை அப்படின்னு சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே முடிவெடுப்பவர்கள் ஒன்று, அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேறொருவர்களாக இருந்து கொண்டு இருப்போம். இல்லை, குடும்பம் என்பது இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே உண்மையான அந்த வழியை பின்பற்றி அதற்கான தியாகங்களை கையெடுத்து முன்னெடுத்து நமது ஆண்டவரது குரலை கேட்டு அவர் வழி நடப்பதுதான், அவர் வழி உண்மையாகவே கீழ்ப்படிந்து நடப்பதுதான் நமது வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு. அன்னை மரியா 100க்கு 100 இதை இறைவனுக்கு கொடுத்தார். இன்று நாமும் இதை போல ஒரு வாழ்வை தான் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அன்னை பெரியநாயகி அன்னை மூலமாக இறைவன் எல்லா வரங்களையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. நமது இந்த ஜெபமானது எதை நோக்கி செல்ல வேண்டும்? நம்மை முழுமையான நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்பவர்களாக மாற்ற வேண்டும். அந்த நம்பிக்கையின் விளைவாக தியாகங்களை செய்பவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிபவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். எனவே அத்தகைய ஒரு உன்னதமான வாழ்வை கேட்டு இறைவனை வரம் கேட்போம். அன்னையின் வழியாக இறைவன் நம் ஒருவரையும் நிறைவான ஆசிரால் நிரப்புவாராக. ஆமென்.